அதே மாதிரி பிளாங்கெட் உள் மாதிரி பார்த்துட்டு இருந்தேன் நான். ஏன்னா ஃபுல்லாக நைட்லாம் நம்ம ஏசி ஓடும்போது கொஞ்சம் சில்லுன்னு ஆகிடுது. பெட் ஸ்ப்ரெட்டு அமேசானில் இருந்தது. இது குவீன் சைஸ் மேட்ரஸ் காட்டு தான். பட் இது வந்து சிங்கிள் சைஸே வந்து 60 inches பை 90 inches போடுறாங்க. அதனால் நமக்கு வந்து சிங்கிளே, ஏன்னா குவீன் சைஸில் அந்த மேட்ரஸ்லேயே வந்து 60 by 75 தான் வரும். ஸோ இதில் அதை விரிச்சிக்கலாம் அப்படிங்கிறனால நல்லா இருக்குது. ஏசி கூலிங் தெரியாது. அதிகாலையில் ஏசி வந்து கூல் நிறைய இருக்கும். நமக்கு தூங்கிட்டு இருக்கும்போது அணைச்சிருவோம், அந்தளவுக்கு கூல் ஜாஸ்தியாகிடும் ஏர்லி மார்னிங். அதுக்கு இந்த உள் நல்லாயிருக்கும். முன்னாடி வாங்கினது வீட்டில் சிலது இருக்குது, அது எதுவும் இந்த மாதிரி உள் மாதிரி இல்லை, குவில்ட்டு மாதிரி பிளாங்கெட் மாதிரி இருந்தது. ஸோ அந்த மாதிரி ஒன்று தேடி பிடிக்கணும் அப்படின்ட்டு ஏஐலெல்லாம் கேட்டு அதோட பிராண்டும் இந்த மாதிரி போட்டிருக்கு. ப்ரீமியம் பிளாங்கெட்டு இந்த பிராண்டு போட்டிருந்தது. விஏஎஸ் கலெக்ஷன்ஸா? ஆமாம், நல்லா இருக்குது. இது வந்து நம்ம மெத்த பெட்டுக்கு மேலே, பெட் ஸ்ப்ரெட்டுக்கு மேலே இது விரிச்சிட்டு ஃபுல்லாக ஓரளவுக்கு நிறைய ஏசி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஏர்லி மார்னிங் நமக்கு வந்து அந்த சில் தெரியாது. ஏன்னா எனக்கு என்ன ஆயிடுது அப்படின்னா, அந்த பெட் ஸ்ப்ரெட் வந்து ஒரு மாதிரி ஈரமான மாதிரி தெரியுது ஏர்லி மார்னிங்கில் இந்த ஏசி சில்லுக்கு கை வைக்கும்போது. இது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப அந்த மாதிரி ஹீட் அப்படியும் இருக்காது, அதே சமயத்தில் அந்த ஏசிக்குள்ளே வாங்காது. இது அதுக்குண்டான மெட்டீரியல் அப்படின்னு அதில் டீட்டெயில் போட்டிருந்தாங்க, ஏஐலையும் போட்டிருந்தாங்க. ஸோ ஒரு நார்மல் டெம்பரேச்சரில் ஏசியை நம்ம கூட்டி வச்சுருந்தாலும், ஏசியை குறைச்சி வச்சுருந்தாலும் ஒரு நார்மலாக டெம்பரேச்சரில் மெயின்டைன் பண்ணோம். அதுக்கு தான் இந்த இது. நான் ரொம்ப சின்ன வயசாக இருக்கும்போது பாட்டி வீட்டில் பாட்டி யூஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி ஒன்று. அந்த காலத்தில் அது அவங்க கம்பளி அப்படின்பாங்க, கலோக்கியலான லாங்குவேஜில். இப்போ என்ன சொல்கிறது, இதை உள் வேறு வேர்ட்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இங்கிலீஷில். தமிழில் பேச்சு வழக்கில் சொல்கிறது கம்பளின்னு தான் சொல்லுவாங்க. நிறைய பேர் அதிகாலையில் பனியில் போகிறாங்கன்னா அந்த தலப்பா கட்டிட்டு போவாங்க. அது இந்த மாதிரி மெட்டீரியல் தான். நல்லா இருக்குது, திக்காகவும் ஒரு மாதிரி குஷனாகவும், அதே சமயத்தில் சாஃப்ட்டு டெக்ஸ்சராகவும் இருக்குது.